ஒரு காதல். வாங்க வாங்க தம்பி. சூர்யா சார். அண்ணே வாங்கண்ணே. உள்ள போங்க. சூர்யா சார், இந்த தம்பி பழைய ஜமீன்தார் முத்துக்குமார் ஐயாவோட பையன். நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போடலான்னு வந்திருக்காரு. I am Satish. I am Surya, Doctor. Deputy Commissioner of Police. And இவங்களாம் என்னோட டீம். இவர் மிஸ்டர் ராகவன், Deputy Commissioner of Police. Hi, sir. நான் சென்னையில இசட் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டரா இருக்கேன். ஓ அப்படியா, கிரேட். ஆனா மெடிக்கல் கேம்ப் போடணும்னு சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எப்படி? நான் ஹாஸ்பிட்டலுக்கு கேன்வாஸ் பண்ண வரல சார். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இங்க வந்திருக்கேன். இது என் சொந்த ஊரு. இந்த ஊர் மேல பாசம் எனக்கு ரொம்ப அதிகம். அதான் இங்க வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு ஜெனரல் செக்அப் பண்ணி ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நேரம் கிடைச்சதும் என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேர்ந்திருக்கேன். வெரி குட். பணம் மட்டுமே மோட்டிவ்னு சிட்டிலேயே இருக்காம வில்லேஜ்ல வந்து இப்படி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற டாக்டர்ஸா இருக்கீங்களே, வெரி நைஸ். தேங்க்யூ சார். நான் கூட போலீஸ் கேம்ப்னா ட்ரையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இந்த கேர்ள்ஸ் பெட்டாலியனை பார்த்தா போலீஸ் கேம்ப் மாதிரியே தெரியல. ஏதோ காலேஜ்ல இருந்து டூருக்கு வந்த மாதிரி இருக்கு. உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாலும் எங்களை மாதிரி போலீஸ் கண்ணுல எப்பவுமே ஒரு பொறி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொறி சந்தேகப்படுறவங்கள தேடி பிடிக்கிறதுக்கான பொறி. ஓ சாரி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். கயல், மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்கள நாம போலீஸ் கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஆக்சுவலா போலீஸும் டாக்டர்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேருமே மக்களுக்காக சர்வீஸ் பண்றவங்க. அது மட்டும் கிடையாது, எந்த கேஸ்லயும் போலீஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கிறது இந்த மாதிரி டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் தான். பல கேஸுகள்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தான் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. சரி சார், நான் இங்கே தங்குறதா இல்ல பக்கத்து டவுன்ல தங்கி வந்துட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கே கேம்ப் ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணணும். சதீஷ், நீங்க தங்கறதுக்கு வெளியே எங்கேயும் அலைய வேண்டாம். பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கு, அங்க நீங்க வேணா தங்கிக்கோங்க. நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். என்ன சொல்றீங்க சார்? ஆமா மிஸ்டர் சதீஷ், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு தினம் தினம் கேம்ப் நடத்த வசதியா இருக்கும். ஆமா, எத்தனை நாள் கேம்ப் போடுறதா இருக்கீங்க? ஒரு 10 நாள் சார். ஓ அப்படியா, பரவாயில்லையே. அப்ப சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லா ஜனங்களையும் வர வச்சிடலாம். தேங்க்யூ சார். நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க போறோம். தேவராஜ் அங்கிள், குப்புசாமி அங்கிள், அப்போ நான் சார் சொன்ன வீட்லயே தங்கிக்கிறேன். சரிங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க. நாளைக்கு கேம்புக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். அப்படியே சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. ஓகே, நாங்க வரோம். வரேன் தம்பி. கேர்ள்ஸ், உங்களுக்கு வீடு தெரியும்ல? தெரியும் சார். குட். அதை உங்க தங்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே சார். போங்க. வாங்க ஓகே போலாம். சார். வணக்கம் அங்கிள். வணக்கண்ணே. என்னங்க தம்பி, கேம்ப் ஆரம்பிச்சிட்டீங்களா? கேம்ப் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மக்கள் தான் இன்னும் யாரையும் காணோம். நோட்டீஸ் இருந்தா கொடுங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுத்துறோம். இல்லண்ணே, நாங்க போய் கொடுத்தாதான் நம்பிக்கையே வரும். அதனால நாங்க போய் கொடுக்குறோம். நீங்க கேம்ப பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் வாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு வரலாம். வாங்க. ம். So guys, இந்த பேம்ப்லெட்டை ஊர் ஃபுல்லா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஓகே, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போய் கவர் பண்ணுங்க. நம்ம இந்த பக்கம் போலாம். வாங்க. சரி, இந்த வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். அக்கா, என்ன தம்பி? நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அதனால எல்லாருக்கும் இலவசமா செக்அப் பண்ணி தகுந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்குறோம். நீங்களும் தவறாம வந்து கலந்துக்கணும். இந்தாங்க. தம்பி,
எங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நாங்க செக்கப்க்கு வந்தா ரத்தத்தை எடுத்து பார்த்துட்டு சக்கரை இருக்கு, உப்பு இருக்குன்னு சொல்லி ஏதாவது பயமுறுத்திடுவீங்க. காலத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே அலைய விட்டுருவீங்களே. பேசாம வேலையை பார்த்துட்டு போவீங்களா? இந்தாங்க உங்க நோட்டீஸை பிடிங்க. கேம்ப் நடத்துறாங்களாம் கேம்ப். அவ்வளவு சீக்கிரத்துல எங்களை ஏமாத்த முடியாது. அண்ணா என்னப்பா ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். நீங்க வந்து வைத்தியம் பார்த்துக்கோங்க. ஊசி மருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க தவறாம வந்துருங்க. ம். தம்பி, என்னை பார்த்தா உனக்கு நோயாளி கணக்காவா தெரியுது? இது சாதாரண பாடி இல்ல, சும்மா ஸ்டீல் பாடி. எனக்கு நோயும் வராது, நொடியும் வராது. 4 பொண்டாட்டி கட்டி 12 குழந்தை பெத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். புரியுதா? எம்மாடி, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. 4 குடும்பத்தை வச்சு மெயின்டைன் பண்றதுனா சும்மாவா? ஆனா ஒண்ணுங்க, உங்க 4 குடும்பமும் கேம்புக்கு வந்தீங்கன்னா கேம்பே நிறைஞ்சிரும். கொஞ்சம் உங்க 4 குடும்பத்தையும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துறீங்களா ப்ளீஸ்? அட என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் சொல்றத புரிஞ்சுக்காம கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க பார், ஒரு அம்மா இருமிட்டு வராங்க. அங்க போ, அவங்கள கூட்டிட்டு போ. சிட்டில மெடிக்கல் கேம்ப் நடத்தினா நிறைய பேர் வருவாங்க. ஆனா இங்க என்னடானா ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றானே. ஏமா, என்னம்மா எப்படி இருமிட்டு வரீங்க? ஏதாவது டாக்டரை பாத்தீங்கன்னா இல்லையா? யாருப்பா நீ? ஆ? சுக்கு காப்பி வச்சு குடிச்சா தானா பறந்து போயிடும்பா. அப்ப அதையே வச்சு குடிக்க வேண்டியதானே? சரி சரி, பேசாம கேம்புக்கு வந்து பாருங்க. அப்பதான் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு எங்க அக்காவுக்கு 2 கிட்னியும் எடுத்துட்டு விட்டாங்க. அடப்பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கிட்னி திருட வந்தோன்னு நம்மளை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்க. எப்பா, இனிமே தனியா வரவே கூடாது. தம்பி, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியே, நீ யாருப்பா? ஐயோ அம்மா, நான் டாக்டர்ல இல்லைங்க. என்ன எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சாச்சா? அடுத்து பக்கத்தூருக்கு போலாம்ல? அடா போடா, இந்த ஊர்ல கேம்ப் போட்டா எவனுமே வரமாட்டான்னு தெரியுது. எவனுமே மதிக்க மாட்டேன்றானுங்கடா. எங்களுக்கும் அதே நிலைமைதான். கேம்புக்கு வந்தா எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இங்க சக்சஸ்ஃபுல்லா கேம்ப் நடக்குமா இல்லையான்னு தெரியல. இங்க கேம்ப் போட்டா ஒரு நாள் கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ள இப்படி டல் ஆயிட்டா எப்படி? வில்லேஜ்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப்னா என்னன்னே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. அதுல ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்குலாம் ஹெல்த்தை பத்தின அவேர்னஸே இருக்காது. அதனாலதான் நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி நாங்க நினைக்கவே இல்லை சார். இங்க 10 நாள் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் 10 பேர் கேம்புக்கு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். பர்சனலா சொல்றேன் சதீஷ், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் சொந்த ஊர் ஜனங்களுக்கு சேவை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கீங்க. அதனால இந்த கேம்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டே போங்க. நாங்களும் எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்றோம், கவலைப்படாதீங்க. இந்த ஊர் ஜனங்க கண்டிப்பா வருவாங்க. தேங்க்யூ சூர்யா சார். ஓகே சதீஷ். சார், சொல்லு கையில். நம்ம ஆட்டோ ஸ்டேஷன்ல கிரிமினாலஜி செஷன் எடுத்த ஃபைல்ஸ் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரட்டுமா சார்? ஓகே, நீ போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார். கயல், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்க கேம்ப் இந்த ஊர்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் மக்கள் மெடிக்கல் கேம்ப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. அதனால நாம தான் இந்த கேம்ப் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு உதவி பண்ணி ஆகணும். எஸ் சார். நாம தான் இந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வர வைக்கணும். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தவறாம கேம்புக்கு வர சொல்லணும். எஸ் சார்.
அப்புறம் அந்த டாக்டர் மேல உனக்கு தப்பான எண்ணம் இருந்தா அதை மறந்துரு. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோட வந்திருக்காங்க. மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்றது நம்மளோட கடமை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். யார் மேலேயும் எனக்கு தப்பான எண்ணம் இல்லை சார். என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் வரேன் சார். ம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க துளசி அக்கா, கயலு, என்னாச்சுக்கா? என்னாச்சு அண்ணனுக்கு? பாம்பு கடிச்சிருச்சு. விறகு எடுக்க போனாருமா, போன இடத்துல கால்ல பாம்பு கடிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ, மருத்துவ வச்சு பிரசவம் பார்க்க வெளியூர் போயிட்டாங்களாம்மா. யாராச்சும் இவரை கொஞ்சம் கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போங்கல. எனக்கு அது வரைக்கும் என்ன ஆகுமோன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இவர் வேற மயக்கமாயிட்டே இருக்காருமா. ஏங்க அம்மா, என்னமாச்சு? ஐயோ அண்ணா, என் புருஷனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுண்ணா. சரி, அவ தூக்குங்க, நம்ம பைக்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். வேணாண்ணா, அவரை பைக்ல ஏத்தாதீங்க. இவரை வெளியூருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிடும். இவரை அப்படியே இங்கே உட்கார வைங்க. அம்மா, அது இந்த ஊரோட சாபக்கேடுமா. ஒரு ஆஸ்பத்திரியில ஒண்ணு இல்லம்மா. இவரு டவுனுக்கு தாம்மா கொண்டு போனோம். இந்த ஊர்லயே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்கள உதாசீனப்படுத்திருக்கீங்க. இப்பவே நான் வர சொல்றேன், கொஞ்சம் இருங்க. என்னங்க என்னங்க, கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க, ஒன்னும் ஆகாதுங்க. ஹலோ, யாருங்க? இங்க ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி மெடிக்கல் கிட்டோட வாங்க. இட்ஸ் an எமர்ஜென்சி. எங்க? நடு தெருவுல இருக்க துளசி அக்கா வீட்டுக்கு வாங்க. அங்க வந்து கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே, உடனே வந்துடுறோம். தேங்க்யூ சார். என்னங்க பாருங்க, என்ன பாருங்க. அண்ணா, அம்மா, அவங்க கேம்ப் போட வந்தவங்க தானம்மா. பாம்பு கடி வைத்தியெல்லாம் எப்படிம்மா பாப்பாங்க? டாக்டர்னா எல்லா வைத்தியமும் பண்ணுவாங்க. நீங்க பயப்படாதீங்க துளசி அக்கா. இப்ப டாக்டர் வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. அண்ணனை காப்பாத்திடலாம். அவருக்கு தைரியம் சொல்லுங்க. அவரை தூங்க விடாம பாத்துக்கோங்க. எங்க தூங்காதீங்க, இங்க பாருங்க. அண்ணா, வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போங்க. சரிம்மா, சீக்கிரம் தூடா. ஒண்ணும் இல்ல. அண்ணா, அண்ணா கண்ணை தரங்கண்ணா. ஐயா, பாலா போன பாம்பு. அது என்ன பாம்புன்னு கூட பார்க்கல, கடிச்சிட்டு போயிடுச்சுங்க ஐயா. எப்படியாவது விஷத்தை முறிச்சு என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க ஐயா. துளசி அக்கா, பயப்படாதீங்க. அதான் டாக்டர்ஸ் வந்தாச்சுல, இனி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. சரி, பாம்பு எங்க கிடைச்சது? இங்கதான் இதோ கால்ல கடிச்சிருக்கு. இந்த கட்டை யார் போட்டது? நான் தான் போட்டேன். விஷம் உடம்புல ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கட்டு போட்டேன். குட், நல்லது பண்ணீங்க. உடம்பு முழுக்க விஷம் ஏறாம கட்டுப்படுத்திருக்கீங்க. அந்த நைஃப் எடுங்க சீக்கிரம். இந்தா. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சரியாயிடும்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம்ல, அதனால கிரிட்டிக்கலே கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அது விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா முறிச்சிடும். தியாகு, அந்த மாத்திரை கொடு. இந்தா. அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை கொடுங்க.
என்னங்க என்னங்க இப்ப எப்படிங்க இருக்கீங்க? ஐயா எப்பயா கண்ணு முழிப்பாரு? இன்னும் நினைவே வரலீங்களே. கண்ணு முடிச்சிருவாருமா, கவலைப்படாதீங்க. உனக்கு எப்படியா இருக்கு? பரவாயில்ல துளசி, நல்லா இருக்கேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்து என் புருஷனை காப்பாத்திட்டீங்க. நன்றி சொல்றதா இருந்தா இதோ கையில இருக்காங்க, இவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்களை இங்க வர சொன்னாங்க. இல்லனா இவரை டவுனுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. அங்க போறதுக்குள்ள விஷம் முழுசா உடம்புக்குள்ள பரவி இருக்கும். ஐயா நாங்க டவுனுக்கு கொண்டு போலான்னு தான் கிளம்புனங்க ஐயா. நல்ல வேலையா கைலம்மா வந்து டவுனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நம்ம ஊர்லயே டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா. ஆஹா, கேம்ப் களை கட்டும் போல இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க தானே இவரை காப்பாத்துனீங்க, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எங்களை இங்க வர சொன்னதாலதான் நாங்க இங்க வந்து காப்பாத்த முடிஞ்சது. அதனாலதான் மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறம் எங்க கேம்ப் சக்சஸ் ஆகும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். எப்படியோ சார், இந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடந்தா அதுவே போதும். வரேன் மேடம். தேங்க்யூ. நன்றி. கயல் அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அக்கா. நீங்க என்னோட அக்கா மாதிரி. அழாதீங்க. என்ன கயல், என்னாச்சு? நீ ஸ்டேஷனுக்கு போகணும் தானே பொண்ணு, நீ எதுக்கு இங்க இருக்க? சார், திடீர்னு துளசி அக்காக்கு ஒரு பிரச்சனை. என்ன வழக்கமா கதை சொல்லுவியே, அதே மாதிரி இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சா? உனக்குலாம் போலீஸ் வேலை சரிப்பட்டு வராது. பேசாம ஏதாவது சீரியலுக்கு கதை எழுத போயிடு. சார் ஆக்சுவலா ஸ்டாப் இட். நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஒரு முக்கியமான வேலையா உன்னை அனுப்புனா அத பண்ணாம துளசி வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை அனுப்புனதுக்கு பேசாம நானே போயிட்டு வந்திருப்பேன். சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சரி, என்ன சொல்ல போற சொல்லு. அத நான் சொல்றேன் சார். ஏன்னா அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை அவங்களே சொன்னா நல்லா இருக்காது. அத என்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் சரியா இருக்கும். சதீஷ், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கேம்புக்கு ஆளே வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் கையில் எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரை காப்பாத்தினேன். இப்போ கயல் அங்கிருந்து தான் வராங்க. கயல் பண்ண உதவியால எனக்கு ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் கிடைச்சது. அதே நேரம் இந்த ஊர்க்காரங்க கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. மெடிக்கல் கேம்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத இந்த ஊர்க்காரங்களுக்கு எங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இது எல்லாமே கயல் எங்களை நம்பி ஃபோன் பண்ணி வர சொன்னதால் தான் நடந்துச்சு. இல்லனா அவரை பாம்பு கடிச்சதால டவுனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால தாமதமாகி அவர் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். ஒரு டாக்டரா நான் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி தோத்து போயிருப்பேன். ஒருத்தன் சந்தர்ப்பம் கிடைச்சி தோத்து போலாம், ஆனா சந்தர்ப்பமே கிடைக்காம தோத்து போனா அது ரொம்ப அவமானங்க. அப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து அவங்க என்னை காப்பாத்திட்டாங்க. அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கயல். பரவாயில்லங்க, நான் ஒன்னும் பெருசா உங்களுக்கு உதவி பண்ணல.
துளசி அக்காவோட புருஷனை காப்பாத்தாதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அதுல எனக்கு சந்தோஷம்தான். எப்படியோ ஒரே ஒரு போன்ல எங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இனி நாங்க நடத்த போற கேம்ப் சக்சஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் போய் சந்தோஷமா எங்க கேம்புக்கான வேலையை பாக்குறேன். நாம கேம்ப்ல மீட் பண்ணுவோம் சார். பாய். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி கயல், நடந்தது என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன். துளசி வீட்டுக்காரருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு நீ கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டியதானே? என்ன எங்க சார் சொல்ல விட்டீங்க? எனக்கு பேச சந்தர்ப்பமே கொடுக்கலையே. நீங்க என்ன அதுக்கு முன்னாலேயே திட்டிட்டீங்களே. இது வழக்கமா நீங்க பண்றது தானே. எப்பவுமே நீங்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததே இல்லை. நான் சொல்ல வந்ததை கேட்டதும் இல்லை. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட என் கூடவே இருக்க நீங்க என்ன புரிஞ்சுக்கலையே சார். ஐ மீன், எனக்கு சீனியர் ஆஃபீஸரா என் கூடவே இருக்கிற நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.